இன்றைக்கி எங்களுக்கு உண்டான மன்னாவை ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு தர நீங்கள் வல்லவராக இருக்கிறீங்க. எந்த நோக்கத்துக்காக இன்றைக்கி எங்களை ஒன்றிணைத்து உங்களுடைய நாமத்தினால் கூடி ஆண்டவரை துதிக்கவும் உங்களுடைய வார்த்தையை கேட்கவும் வைத்திருக்கிறீரோ அந்த நோக்கம் நிறைவடைய உம்முடைய கரத்தில் நாங்கள் வைக்கிறோம். கர்த்தாவே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. வந்திருக்கிற யாவரும் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நேர்வழியால் என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ. நேர்வழியால் என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ. காரியம் வாய்க்க செய்தீ, என்னை கண்மணி போல் காத்திட்டீ. காரியம் வாய்க்க செய்தீ, என்னை கண்மணி போல் காத்திட்டீ. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. இன்றைக்கு நம்மளுக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் அனுதினமும் எதை நம்மளுக்கு தருகிறார்? புது கிருபைகளை இன்னைக்கு தந்து அவர் கைகளால் நீட்டி நம்மளை என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிச்சனால தான், நம்மளை பாதுகாத்ததுனால தான், நம்மளை போஷித்ததுனால தான் இன்றைக்கி நீங்களும் நானும் நிலை நிற்கிறோம். புலம்பல் 3:22. புலம்பல் 3:22-23. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை? முடிவில்லை. அது காலைதோறும் எப்படி இருக்குது? புதிதாக இருக்குது. முதல் வெளிச்சத்தை பார்க்கும் போது ஆண்டவரே உம்முடைய கிருபையை நான் செய்கிறேன், பார்க்குறேன். இது எந்த காலகட்டத்தில் எழுதுனதுன்னா, பாபிலோன் மக்கள் வராங்க. கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் கடவுளுக்கு விரோதமாக செய்கிறனால கடவுள் எப்போதும் என்ன செய்வார்? எதிரி கிட்ட கை ஒப்படைச்சிருவார். ஏன்னா நானே உன் தலைவனாக இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ ஒன்று செய்யும் போது என்னால் நீ ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் விலகுறார். விலகும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த நாடே சூறையாடப்படுகிறது. அங்கே இருக்கிற அழகான கோயில் இடிக்கப்பட்டது. அது சாலமோன் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். அதெல்லாம் என்ன செய்யுது? இடிபாட்டில் இடிஞ்சு விழுது. மக்கள் நம்பிக்கையை இழந்து போனார்கள். அதனால தான் இந்த புத்தகத்து பேரே என்னது? புலம்பல். புலம்பல், கண்ணீர். ஆனால் இந்த இடத்துல இது தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா முழுசாக கண்ணீராக இருக்கும், புலம்பலாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல எரேமியா நினைப்பூட்டுகிறார், உன்னுடைய பிரச்சனையை நீ நோக்கி பார்க்குற, இப்போ இருக்கிற அந்த தற்காலிக சூழ்நிலையை நீ எதிர்பார்க்குற, இது நீயா தேர்ந்தெடுத்துக்கிட்டது. ஆனால் தேவனோ எப்படி இருக்கிறார்? இன்றைக்கி நீயும் நானும் நிற்கிறோம் தெரியுமா? உன்னை சுற்றி பட்டணம் சூறையாடி போயிடுச்சு. பட்டணம் இல்லை, கோயில் இடிபாட்டில் இருக்குது, ஒன்றுமே இல்லை, எல்லாம் எரிஞ்ச நிலைமையில் இருக்குது. ஆனால் நீ இன்னைக்கு என்ன செய்கிற? நிலை நிற்கிற. அதனால தான் கடவுள் உன்னுடைய நினைவை உன் மேலே வைக்காமல், உன்னுடைய கவனத்தை உன்னுடைய சூழ்நிலையில் திருப்பாமல், கடவுளுடைய கேரக்டர், கடவுளுடைய குணாதிசயத்தை நீ என்ன செய்ய நோக்கி பாரு. அவர் இன்னைக்கு நீ இவ்வளோ காரியங்கள் நடந்தும் நீ எப்படி இருக்கிற? நிர்மூலமாகாமல்
நிலை நிற்கிறார். அது அவருடைய அன்பை காட்டுது. அவருடைய இரக்கங்களுக்கு எப்படி இல்லையா, முடிவில்லை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இது எபிரேயர் பாஷையில் இரக்கங்களுக்கு முடிவில்லை அப்படின்னு இருக்குல்ல, அது ரெஹேம் அப்படின்னு ஒரு வார்த்தை. அது என்னன்னா கரு. ரெஹேம்னா என்னது? கரு, தாயின் கரு. ஒரு தாய் அந்த கருவில் இருக்கிற குழந்தையை எப்படி நேசித்து, எப்படி அதை சுமந்து அதை பெற்று எடுப்பாங்களோ, அதே போல கடவுள் உன்னி கருவில் இருக்கிற, அதே போல கடவுள் எப்படி இருக்கிறாரு, கருவில் இருக்கிற குழந்தை ஒரு தாய் எப்படி நேசிக்குமோ அதே அன்போட கடவுள் என்ன செய்கிறாரு, உன்னை நேசிக்கிறார். அது காலைதோறும் புதிதாய் இருக்குது. இன்னைக்கு இந்த மெசேஜ் மூலியமா என்னுடைய ஆசை என்னன்னா, அந்த தாயின் அன்பு, ஜீசஸுடைய அந்த அன்பை அனுதினமும் பெற்றவர்களாய் நீங்களும் நானும் அனுதினமும் புது கிருபை அதை நாங்களும் பார்த்து கடவுளை ஸ்தோத்திரிக்க துதிக்க இந்த தருணம் உங்களை ஹெல்ப் பண்ணும். உங்களுடைய விசுவாசத்தை ஓட்டத்தில் உற்சாகப்படுத்தும். நான் என்ன செய்கிறேன், விசுவாசிக்கிறேன். உங்களுடைய கவனத்தை ஆதியாகமம் ஜெனசிஸ் 8:20 அதில் திருப்பிக்கோங்க. இந்த வசனத்தை கருவாக வைத்து ஒருத்தருடைய வாழ்க்கையை நான் பேச போகிறேன். ஆதியாகமம் 8:20. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களும் சுத்தமான சகல பறவைகளும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தில் மேல் தகன பலியாய் பலியிட்டான். இந்த இடத்துல நோவா என்ன செய்கிறான், அவங்கிட்ட இருந்த சுத்தமான மிருகத்தையும் சுத்தமான பறவைகளும் எடுத்து யாருக்கு பலியிட்டான், தேவனுக்கு பலியிட்டான். இன்னைக்கு இரக்கங்கள் நான் ஆரம்பித்தேன். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நோவா இது ஒரு காலகட்டத்தில் இது செய்தான். அதுதான் நீங்களும் இன்னைக்கு கேட்டு உற்சாகம் அடைய போறீங்க. நான் செய்கிறேன், கடவுளுக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். ஆதியாகமம் 6:8 எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு என்னன்னா, அந்த வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பதாக ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங் என்னன்னா, கடவுளே என்ன செய்கிறாரு, ஒரு மீட்டிங் போடுறார். கடவுள்கிட்டயே அவர் என்ன செய்கிறாரு, அவர் செஞ்ச ஒரு காரியத்தை அறிக்கை இடுகிறார். இது ஒரு ஹெவன்லி பாடி மீட்டிங். அப்படி கடவுள் என்னடா செஞ்சிருப்பாரு அப்படின்னா, கடவுள்கிட்ட என்ன செய்கிறாரு, மன்னிப்பு கேட்குறார். என்னடா இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? மனம் திரும்புதல். கடவுள்கிட்ட என்ன செய்கிறாரு, மனம் திரும்ப. ஏன் தெரியுமா, பெரிய குற்றம் கடவுள் ஒன்றும் செய்யலை. இன்னைக்கு மனுஷனை படைத்தனால கடவுள் என்ன செஞ்சார், மனஸ்தாபம் அடைந்தார். இன்னைக்கு அவர் பெரிய குற்றம் செய்யல. அந்த காலத்தில் இருந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, கடவுளுடைய அன்பை மறந்து அவருடைய சாயலால், அவர் ஊதினால, அந்த சுவாசத்தால் பிறந்த மக்கள் கடவுளுடைய சாயலை இழந்தவர்களாய் கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்து அது கடவுளுடைய இருதயத்தை என்ன செஞ்சிச்சு, அது உடைத்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் சில காரியங்கள் பண்ணும்போது அது கடவுளுடைய இருதயத்தை என்ன செய்து உடைக்குது. அது அவருடைய கண்களுக்கு கண்ணீரை தருகிறது. இந்த இடத்துல அவர் மனஸ்தாபம் அடைஞ்சார். இவங்களை போய் இப்படி நான் படைச்சிட்டேனேடா அப்படின்னு நினைத்து அவர் என்ன செஞ்சார், துக்கப்படுகிறார். ஏன்டா அந்த மனுஷனை படைத்தோம். இன்னைக்கு நீங்களும் நானும் புதுசாக ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினோன்னு வைங்க, அதில் வைரஸ் ஏறிடுச்சு. உடனே நம்ம என்ன செய்வோம், ஆன்டி வைரஸை ஏற்றுவோம், ரீசெட் பண்ணுவோம். என்ன செய்வோம், ரீசெட் பண்ணுவோம். அதே போல் கடவுள் நினைக்கிறார், இதை நான் என்ன செய்யக்கூடாது, நான் அழகழகாக பார்த்து இது நன்றாக இருக்கிறது, இது அழகாக இருக்குதுன்னு பார்த்து செஞ்சதெல்லாம் இப்படி நிர்மூலமாகிறதுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். ஏன்னா என்னுடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அதனால் கடவுள் அப்படியே தேடுறாரு. என்னடா ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு தேடும் போது அந்த ஆதியாகமம் 6:8 பார்த்தனா, நோவாக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இன்னைக்கு 1000 பேர் ஒரு தப்பானது செய்யலாம், அது கடவுளுக்கு துக்கம் கொடுத்தாலும் அந்த 1000 பேர் செய்கிற மாதிரி அந்த 1001 அதில் ஒருத்தன் செய்யல பாருங்க, அவன் மேலே கடவுள் என்ன செய்கிறாரு,
சந்தோஷப்படுகிறார். இன்னைக்கு நம்மளை சுற்றி எல்லாம் அந்த இருளை நேசித்து இருளை கடைப்பிடித்து அதை ஒரு வாழ்வாதாரமாக போட்டுக்கொண்டு அணிந்து வாழ்கிற இந்த உலகத்தில் நீங்களும் நானும் அவருடைய நீதியை பார்த்து அன்பை பார்த்து அனுதினமும் அதுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்கிறோம் தெரியுமா? நம்மளை உயர்த்தி வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த 9வது வசனத்தில் இருக்கு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரி கொண்டு இருந்தான். அவன் நீதிமானாக இருந்தான். எல்லாம் பண்ண, ஏன்னா அவனுடைய தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா மெத்துசலா, ஈனோக்கு, அவங்களாம் கடவுளோடு என்ன செஞ்சாங்க? நடந்தார்கள், கடவுளை துதித்தார்கள். அதனால் அவன் என்ன செஞ்சான்? நான் எப்படி இருப்பேன்? இவங்கள் போல இருக்க மாட்டேன். என்னை சுற்றி எல்லாம் இருந்தாலும் நான் நீதி உள்ளவனாக இருப்பேன். அதனால் கடவுளுடைய கோபத்தில், கடவுளுடைய கவலையில், கடவுளுடைய ஆக்ரோஷத்தில் சாந்தமாக இரக்கமோட ஒருத்தனை பார்க்குறார். அது யாருன்னா நோவா. இன்னைக்கு அதே கண்கள், அந்த அழகான கண்கள் தேடிக்கொண்டு இருக்கிறது. எனக்காக யாராச்சும் என்ன செய்ய மாட்டாங்க? வாழ மாட்டாங்களா? என்ன பிரதிபலிக்கிறதுக்கு? இந்த உலகத்துக்கு வெளிச்சமும் உப்பாய் இருப்பேன்னு சொல்லியிருக்கேனே, அதை பிரதிபலிக்கிறதுக்கு, அதை காட்டுறதுக்கு, இந்த உலகத்துக்கு ஒரு சுவையாக இருக்கிறதுக்கு ஒரு குடும்பம் இல்லையா, ஒரு ஜீவன் இல்லையான்னு கடவுள் என்ன செய்கிறாரு? ஏங்குகிறார். அந்த காலத்தில் ஏங்கினார். அங்கே ஒருத்தர் இருந்தான். அவன் தான் யாரு? நோவா. அவன் கடவுளோடு சஞ்சரித்திருந்தான், நீதிமானாய் இருந்தான். யாரும் கடைப்பிடிக்காத நீதியை அவன் என்ன செஞ்சான்? கடைப்பிடித்தான். வேற யாரு கூடயோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் கடவுளோடு என்ன செஞ்சான்? சஞ்சரித்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி இருக்கும் போது கடவுளுடைய பார்வை என்ன செய்து நம்ம மேலே படும். அப்படி படும் போது நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய குடும்பம் நம்மனால என்ன செய்யும்? காப்பாற்றப்படும். முதலாவது நான் சொன்ன அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இன்னைக்கு நிறைய இரக்கங்களை அவர் நோவா வாழ்க்கையில் என்ன செஞ்சார்? வெளிப்படுத்தினார். அது ஒரு சில பகுதிகள் எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் நான் என்ன செய்கிறேன்? நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். மறுபடியும் காட் சஸ்டெயின்ட் நோவா. கடவுள் என்ன செஞ்சார்? நோவாவை தள்ளாட விடவில்லை. ஃபாதர் ஒரு அழகான பாட்டு எழுதியிருப்பார், தள்ளாட விடவில்லையே, அவர் தாங்கி நடத்தினார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். அதோட நிறைய நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஃபுல் ஸ்டாப் வச்சிடறோம். ஆனால் அதுக்கப்புறம் இருக்குது, அவர் நீதிமானை தள்ளாட விட்டார். அவர் நீதிமானை எப்படி தள்ளாட விட்டார்? அவருடைய நாமத்தை நேசிக்கிறீங்கன்னா, அவர் அனுதினமும் நீங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிற வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, அவர் உங்களோட வாழ்க்கையை என்ன செய்ய மாட்டார்? தள்ளாட விட மாட்டார். இந்த வாழ்க்கையின் ஓட்டத்தில் பாரங்கள் உண்டு, சுமைகள் உண்டு, பலவீனங்கள் உண்டு. ஆனால் இதெல்லாம் சேர்ந்து உங்களை அமுத்தாது. அது இருந்தாலும் நீங்கள் சாட்சியாய் நிற்க கடவுள் என்ன செய்வார்? வைப்பார். இந்த இடத்துல கடவுள் என்ன செய்யல? அவனை தள்ளாட விடவில்லை. ஏன் இதை நான் அப்படி சொல்லுகிறேன்னா, கடவுள் அந்த காலத்தில் பார்த்தார், மனுஷனுடைய பாவத்தை பார்த்தார். பரலோகத்தில் இருக்கிற குமாரர்களும் அவர் என்ன செய்கிறாங்க? இந்த உலகத்தில் இருக்கிற ஸ்திரீ குமாரத்தைகளை என்ன செய்கிறாங்க? கனெக்ட் பண்ணுறாங்க. அது யாருக்கு துக்கம் கொடுக்குது? ஐயோ, மனுஷனுடைய இருதயம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணார்னா, ஆயுசில் கையை வச்சார். எதில்? இவனை அதிகமாக என்ன சொல்லுவோம்? ஆட்டுக்கு என்ன வாழை நறுக்கி விட்டுருப்பாங்களே, என்ன சொல்லுவாங்க? அளந்து தான் என்ன செஞ்சுருப்பாங்க. ஆமாம், அது சரி. அதனால பல வாழ்க்கை போயிருக்கு. ஆடுனால பென்ஸ்காரெல்லாம் உருட்டி விட்டுருக்கு. அந்த அளவுக்கு பெரிய வேலை அந்த சின்ன வாழை வச்சு என்ன செய்யுது. ஆனால் கடவுள் கரெக்டாக தான் வச்சுருக்காரு. அதுக்கும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தா அவ்வளோதான். இன்றைக்கி கடவுள் உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் சொல்கிறது என்னன்னா, அவர் நீதிமானை தள்ளாட விட்டார். இந்த இடத்துல வாசிப்போம் 6:3, ஆதியாகமம் 6:3. அப்போ எஸ், அவன் மாம்சத்தானே. ஓகே. அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு, இவன் கூட என்ன செய்ய முடியாது. இவனை படைச்சதே ஓவரு. அது என் சாயல்ல இவனை படைச்சிட்டேன். இதுக்கு மேலே இவன் பண்ணுற இதை என்னென்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. எப்படா நீ போவ, உன்னெல்லாம் எங்கே விடணும்? ஹாஸ்டலில் விடணுண்டா அப்படின்னு
என்ன சொல்கிறாங்க கொஞ்ச நாள் போராட்டத்தை என்ன செய்ய முடியல, தாங்க முடியல அந்த வாழ்கிற கொஞ்சம் வயசில். ஆனால் இந்த இடத்துல கடவுள் பார்க்குறாரு. அப்போல்லாம் எவ்வளோ வருஷம் வாழ்ந்தாங்க? 900 வருஷம்லாம் தாத்தா வாழ்ந்திருக்காரு. யாருடைய தாத்தா? நோவாவுடைய தாத்தாலாம். அதனால் கடவுள் பார்க்குறாரு, இவங்களை இப்படியே விட்டா என்ன ஆகாது, இவங்க கூட போராடியே நான் செஞ்சிருவேன், போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, மனுஷனுடைய வயசு எவ்வளோ? 120 வருடம். 120 வருடம். அதே கவனத்தை திருப்புற உங்களுக்கு ஆதியாகமம் 7:11, நோவாவுக்கோ 600ஆம் வருஷம். எவ்வளோயா? நோவாக்கு இப்போ எவ்வளோ? 600ஆம். கடவுள் என்ன சொல்லியிருந்தாரு? மனுஷன் எவ்வளோ வாழணும்னு சொல்லியிருந்தாரு? 120. ஆனால் இந்த இடத்துல நோவாவை காலமாக தாண்டி வச்சிருக்கிறார். 600 வருஷம் வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாரு? உயிரோடு வச்சிருக்கிறார். அவர் நீதிமானை தள்ளாட விட்டார். இன்றைக்கி இந்த சின்ன கொடுத்த டாக்டருடைய ரிப்போர்ட்டை அவங்கள சாகடிக்க போகுது. இன்றைக்கி இருக்கிற உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் நிலை நிற்கிறீங்க, நிர்மூலமாகாமல் இருப்பீங்க. அதுதான் உங்களுடைய சாட்சி. கடவுள் நோவாவை நாட்களை கடக்க வைக்கிறார், மாதங்களை கடக்க வைக்கிறார், வருடங்களை கடக்க வைக்கிறார், நூற்றாண்டுகளை என்ன செஞ்சார்? ஏன்னா அவருக்கு அவன் மூலியமாய் ஒரு நோக்கம் இருந்தது. அதே தேவன் இன்னைக்கு நீங்கள் நிலை நிற்கிறீங்கன்னா, இன்னைக்கு இந்த உலகத்தின் காரியங்கள் உன்னை மேற்கொள்ளனா, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அவர் நீதிமானை தள்ளாட விட்டார். கடவுள் கொடுத்த ஒரு காரியத்தையே உடைக்கிறார். 120 வருஷம்னு சொல்லிட்டு நோவா எத்தனை வருஷம் வாழ்ந்தான்? 650 தாண்டி போயிட்டான். அதே தேவன் அந்த நோவா தாத்தா கப்பலை மட்டும் அவர் என்ன செய்யல, கட்டல. கடவுள் கூட ஒரு நல்ல ஒரு உறவை என்ன செஞ்சார்? கட்டினார். அது கடவுள் அதை எப்படி கொடுத்து அதை வெளிப்படுத்தினார்? அந்த ஆயுசை கொடுத்து, அந்த பலத்தை கொடுத்து, உனக்கு இன்னும் நான் என்ன செஞ்சுருக்கேன்? ஒரு நோக்கம் வச்சுருக்கிறேன். உன் கூட இருந்தவனா செத்து போயிட்டான், உன் சித்தப்பா பெரியப்பா, ஆனால் நீ என்ன செஞ்சிட்ருக்க? வாழ்ந்துகிட்டே இருக்க. உன்னுடைய பேரன் பர்த்டேலாம் கொண்டாடிட்டு இருக்கேன்னா, நான் உங்கள்கிட்ட என்ன வச்சுருக்கிறேன்? ஒரு திட்டத்தையும் ஒரு நோக்கத்தையும் வச்சிருக்கிறேன். முதலாவது கடவுள் வெளிப்படுத்தின இரக்கம் என்னன்னா, அவர் நீதிமானை தள்ளாட விட்டார். இரண்டாவது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, கடவுள் நோவாவோடு பேசினார். சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுவான், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்குது, உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும். என் ஆத்துமானா சிந்தை, சித்தம், உணர்ச்சி, இது எல்லாம் எப்படி இருக்கு? இந்த உலகத்தின் படி இந்த கீழானவைகளை யோசித்து பாடுபட்டு அதோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. ஆனால் இப்படியே ஒட்டி இருக்கிறது உங்களுடைய வார்த்தை இல்லைன்னா என்ன ஆயிரும்? இது நாசமாக போயிடும் ஆண்டவரே. அதனால உங்களுடைய வார்த்தையின்படி என்ன செய்யுங்க, என்ன உயிர்ப்பிங்க. இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தை தான் நம்மளை என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கும். அதனால கடவுளுடைய வார்த்தையை நம்ம அனுதினமும் வாசிக்கிறது, சர்ச்சுக்கு கடவுளுடைய வார்த்தையை கேட்கறது, ஐக்கியப்படுறது, அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது அது நம்மளுடைய சிந்தை, சித்தம், உணர்ச்சி எல்லாத்தையும் அது என்ன செய்யுது? உயிர்ப்பிக்குது. நம்ம கீழானவைகளை யோசிக்காம மேலானவைகளை அது என்ன செய்யுது? யோசிக்க வைக்குது. மண்ணோடு நீ போக மாட்ட, நீ பரலோக பிரஜைன்னு என்ன சொல்லுது? கடவுளுடைய வார்த்தை சொல்லுது. அதனால தான் சங்கீதக்காரன் அந்த தாகத்தோடு சொல்லுகிறான், என் ஆத்துமா மண்ணோடு. சங்கீதம் 119, 25 நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு கடவுள் என்ன செய்கிறாரு? நோவாவோடு என்ன செஞ்சார்? பேசினார். அதே தேவன் இன்னைக்கு உங்களோடு பேசுகிறவராக என்ன செய்கிறாரு? இருக்கிறார். இன்னைக்கு அவருடைய இரக்கத்திலே பெரிய இருக்கம்னா தெரியுமா? அவர் பேசுறது தான். ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்படின்னு அந்த 100க்கு அதிபதி கேட்டான் பாருங்க. அதே போல் ஆண்டவரே, இன்னைக்கு நான் இந்த 24 மணி நேரம் வாழ்கிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் நான் சொல்லுங்க, நான் சுகமாவேன், நான் பலவானாக இருப்பேன் அப்படின்னு நீங்களும் நானும் என்ன செய்யலாம்? சாட்சி கூட சொல்லலாம். அவருடைய வார்த்தை இல்லாமல் மட்டும் ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது? கடந்து வந்துடக்கூடாது. நீதிமானை அவர் தள்ளாட விட்டார். ஏன்னா அவருடைய வார்த்தையை கேட்குறவனா என்ன செஞ்சான்? அந்த நோவா இருந்தான். அந்த நாட்களில் யாரும் கேட்கல, ஆனால் இவன் கேட்குறவனா இருந்தான். அதனால் கடவுள் என்ன செஞ்சார்? அவனை ஆசீர்வதித்தார். மூணாவதாக உங்ககிட்ட நான் பேச போகிறது என்னன்னா, நோவாவை கடவுள் என்ன செஞ்சார்?
பலப்படுத்தினார். அவருடைய இரக்கத்திலேயே பெரிய பலன் என்ன தெரியுமா? அவர் நம்மளை பலப்படுத்துறது தான். அது என்ன மாதிரி நேரத்தில்னா, நம்மளுடைய பலவீன நேரத்தில். 2 கொரிந்தியர் 12:9 என் கிருபை உனக்கு போதுமான. பலவீனத்திலே உன் பலவீனத்தில் என் பலன் என்ன செய்யும்? பூர்ணமாய் விளங்கும். இந்த இடத்துல பார்த்தோன்னா, நோவா கர்த்தருடைய வார்த்தையை என்ன செஞ்சான்? கேட்டான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மட்டும் இல்லாமல் அவன் என்ன செஞ்சான்? அதை செயல்படுத்தினான். அந்த வார்த்தையை மட்டும் நம்பி யாரையும் செய்ய முடியாத பேழையை அவன் என்ன செஞ்சான்? செய்தான். அவன் மரைன் பயாலஜி என்ன செய்யல, படிக்கல. அவன் இந்த பேழையை கட்டும் போது அவன் முதிர் வயதவன் உள்ளவனா என்ன செஞ்சான்? இருந்தான். ஆனால் கடவுள் அவனுடைய சிந்தனையை தொட்டார். அவனுடைய கைகளை என்ன செஞ்சாரு? பலப்படுத்தினார். அவனுடைய சறுக்குகிற பாதங்களை அவர் என்ன செஞ்சாரு? மான்கள் கால்களை போல ஆக்கி உயிர் தளத்தில் என்ன செஞ்சாரு? வைத்தார். இன்னைக்கு உங்களுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் என்ன செய்யும்? பூர்ணம். உங்களுடைய பலவீனத்தில் ஒன்றே ஒன்று நீங்கள் நினச்சிக்கணும், எவ்வளோ முதிர் வயது உள்ளவனாய் அவன் இருந்திருப்பான். ஆனால் அவனை வச்சு ஒரு பெரிய காரியத்தை கடவுள் என்ன செஞ்சார்? படிப்பு ஞானம் கிடையாது. இதுக்கு முன்னாடி யாருமே போட்டு செஞ்சது கிடையாது. இதுக்கு முன்னாடி மலையே என்ன செஞ்சதில்ல, வந்ததில்லை. வாட்டி இந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான மலை, ஒரு எட்டாத ஒரு காரியத்தை கடவுள் சொல்லுகிறார். ஆனால் கடவுள் என்ன செஞ்சார்? அதுக்கு வேண்டிய பலத்தை அவனுடைய பலவீனத்தில் கடவுள் என்ன செஞ்சார்? பூர்ணப்படுத்தி அவனை பலப்படுத்தி ஆசீர்வதித்தார். அதே தேவன் இன்னைக்கு உங்களோடு என்னோடு இருக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய பலவீனத்தில் ஆண்டவர், என்னுடைய பலவீனத்தை நான் அங்கேயும் இங்கேயும் சொல்லாமல் உங்களுடைய பாதத்தில் நான் வைக்கிறேன். நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க பவுல்கிட்ட, என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்திலே உங்களுடைய பலன் பூர்ணப்படும்னு சொன்னீங்களே, என்னுடைய குடும்பத்தில் பலப்படுத்துங்க, என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, சொன்னதை செய், உன் தேவைகள் சந்திக்கப்படும். இன்னைக்கு அவனுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது. அப்படி என்ன தேவைன்னு பார்த்தோன்னா, ஆதியாகமம் 6:20 வாசிங்க. ஜாதி ஜாதியான பறவைகளும் ஜாதி ஜாதியான மிருகங்களும் ஓகே ஓகே இது எல்லாம் உன் இடத்தில் வர கடவுது. நான் சொன்னதை மட்டும் நீ செய். நான் என்ன சொல்றேன்? உன்னை பேழையை கட்டு. ஆனால் அதோடைய தேவைகளை சந்திப்பது யார்? நான். இது எல்லாத்தையும் நீ தேடி அலைய வேண்டாம். அது ஜாதி ஜாதியா, ஜோடி ஜோடியா, கரெக்டாக நான் என்ன செய்வேன்? உன்னுடைய பேழைக்குள்ளே நான் என்ன செய்வேன்? கொண்டு வருவேன். இன்னைக்கு நம்ம குறைவில் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கூப்பிடும் போது, அவர் வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் போது, பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின் படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவில் மகிமையில் நிறைவாக்குவார். இன்னைக்கு நம்மளுடைய குறைவை அதை கொண்டு போகும்போது, அவரை விசுவாசிக்கும் போது அதை நிறைவாக்குவார். நம்முடைய தேவைகளை சந்திப்பார். அவனுடைய கிருபையில் ஒன்று மெயினானது என்னன்னா, அவன் சொன்னதை செஞ்சான். அவனுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது. எல்லாம் அவனை தேடி வந்தது. இன்னைக்கு நம்மளும் கடவுளை நோக்கி பார்க்கும்போது நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்படும். அடுத்து கிருபையில் இன்னொரு இரக்கம் என்னன்னா, ஆதியாகமம் 7:16 தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணாகவும் பெண்ணாகவும் சகலவித மாம்ச ஜந்துக்கள் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே வைத்து கதவை அடைத்தார். அவனை உள்ளே வைத்து கதவை அடைத்தார். இங்க கதவு அடைத்தது யாருன்னா தேவாதி தேவன். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய வேலையில் நம்மளுடைய சுதந்திரம், நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் நிறைய டைம் நம்மளை ஸ்லேவரி அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போயிடும். இங்கே இஸ்ரவேல் மக்களை கடவுள் அவ்வளோ அழகா செங்கடல்லாம் பிளந்து கூட்டு போனார். நல்ல வேலை, செங்கடலில் கடந்து போகும்போது அந்த செங்கடலை மூடினா போனவங்க அப்போவே திரும்பி என்ன செஞ்சுருப்பாங்க?
வந்திருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் சரித்திரம், பின்னாடி வந்த பார்வோன் சேனைகள் மூழ்கப்பட்டது. அதே போல் இன்னைக்கு சம்டைம்ஸ் இண்டிபெண்டன்ஸ், ஃப்ரீடம் லீட்ஸ் டு ஸ்லேவரி. இந்த இடத்துல ஒரு வேளை தேவன் ஏன் கதவை அடைத்தார்? இரக்கத்தில் பெரிய இரக்கம். ஏன்னா ஒரு வேளை உள்ளே இருக்கிறவன் வெளியே போயிட்டா, இல்லை வெளியே இருக்கிறவன் உள்ளே வந்துட்டா, இந்த இடத்துல கடவுளே என்ன செய்கிறாரு? ஒரு டோரை அடைக்கிறார், டோரை சீல் பண்ணுகிறார். இரக்கத்தில் பெரிய இரக்கம். ஆண்டவரே, நிறைய நேரத்தில் நீங்கள் கதவு அடைத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதனால தான் சில தீமை என்ன நெருங்கலை. நான் தீமைக்கு போகாத காரியம் நீங்கள் கதவு அடைத்ததுனால. ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் உள்ளே போனதுக்கப்புறம் இன்னொரு தலைவரை உண்டு பண்ணி மறுபடியுமாக அடிமைத்தனத்துக்கு வர நினைத்தார்கள். நம்மளுடைய மனசு நல்லா தெரியும், மனுஷனுடைய இருதயம் எவ்வளோ திருக்குழு மகா கேடு உள்ளதும் அறிகிற தேவன் அவர் அந்த டோரை க்ளோஸ் பண்ணார். இரக்கத்தில் பெரிய இரக்கம், நோவாக்கு கிடைத்த இரக்கம். படகுடைய பேழையுடைய கதவுகள் அடைக்கப்பட்டது. நிறைய நேரத்தில் எனக்கு தெரியும், நம்ம சொல்லுவாங்க, நோவா ஏன் குடிக்கலையா? அவன் திராட்சை தோட்டம் நட்டினான், அவன் குடித்தான். எஸ், சம்டைம்ஸ் வி பிளேம். ஆனால் யோசித்து பாருங்க, 600 வருடம் அவன் இருந்த இடம், அவன் வாழ்ந்த இடம், அவன் சொந்தத்தோட பழகின இடத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டு, 600 வருஷம் இருந்த நாட்கள் நேரங்கள் அதெல்லாம் விட்டு அவன் வந்தான். நிறைய நேரத்தில் படகுக்குள்ளே இருக்கிறதுனால எல்லாம் நம்ம பக்கம் இருக்கிறாங்களும் அர்த்தம் கிடையாது. ஏன்னா அதே மகன் அவனுடைய நிர்வாணத்தை பார்த்து அதை வெளியே போய் பிரகடனப்படுத்தினது யாருன்னா அவனுடைய மகன் தான். இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் அவன் இருந்தான். உண்மையான புயல் ஒருத்தனுடைய வாழ்க்கையில் அடிக்கும் போது தான் அவனுடைய உண்மையான விசுவாசம் தெரியும். ஆனால் நீதிமானா இருந்தான் அவன். நோவாவோ நீதி உள்ளவனாய் அவன் என்ன செஞ்சான்? இருந்தான். அதனால கடவுளுடைய இரக்கத்தை அனுதினமும் மறுபடியுமாக எல்லா தருணத்திலையும் அவன் என்ன செஞ்சான்? அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டான். இன்னொரு காரியம், இன்னும் ஒரு சில காரியங்களை சொல்லி நான் முடித்தர்றேன். இன்னொரு காரியம் என்னன்னா, வாட்டர் இன்க்ரீஸ் ஆச்சு. வாட்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மழை பெய்ய 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 அந்த 40 நாள் காலை இரவுன்னு பெஞ்ச மழையில் அவனுடைய பேழையை கொண்டு போய் மலை மேலே என்ன செஞ்சிருது? நிறுத்திடுது. யோசித்து பாருங்க, ஒரு செடிக்கு தண்ணி நல்லது, ஆனால் அதே செடிக்கு தண்ணி ஊற்றி நிரப்பிக்கொண்டே இருந்தீங்கன்னா அந்த செடி அழுக ஆரம்பிச்சு. இன்னைக்கு உண்மையான ஆசீர்வாதம் என்னன்னா, கடவுள் நம்மளோடு இருக்கிறது தான். மார்த்தா ஜீசஸ் கேட்பார், நீ அநேக காரியங்களை குறித்து நீ என்ன செய்யற? கவலைப்படல. ஆனா உன்னுடைய சகோதரி எடுப்படாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டார். தாவீது சொல்லுகிறார், கடவுள் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். He is my portion. இன்னைக்கு உண்மையான ஆசீர்வாதம் என்னன்னா, எனக்கு உலக பிரகாரமான கிடைக்கிற ஆசீர்வாதம் கிடையாது. கடவுள் என்னோடு இருக்கிறது தான் உண்மையான ஆசீர்வாதம். நோவாவுடைய காலத்தில் என்ன ஆச்சு? மிகுதியான தண்ணி எல்லாத்தையும் என்ன செஞ்சிச்சு? அழித்தது. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, வாட்டர் என்னாச்சு? மேலே போன தண்ணி 150 நாள் கழிச்சு என்னாச்சு? கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்தது. இன்னைக்கு இருக்கிற பெரிய ஆசீர்வாதம் இன்க்ரீஸ் மட்டும் கிடையாது. பிளெயின்லேயே பறந்துட்டு இருந்தானா ஒரு நாள் அது எங்கேயாச்சும் போய் என்ன செஞ்சிடும்? ஊதிடும். கீழேயும் இறங்கணும். அதனால தான் யோவான் சொன்னார், ஆண்டவரே நீர் பெருகணும், நான் சிறுகணும். ஆனால் அந்த சிறுமை, நம்மளுடைய தாழ்வில் நினைத்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நிறைய நேரத்தில் நம்ம மேலேயே நம்மளை வச்சு கொஞ்சம் இறங்கும் போது அது நம்மளை என்ன செஞ்சிருது? சிதைச்சிருது. ஆனால் இந்த இடத்துல நோவா மறுபடியும் வந்து இந்த பட்டணத்தை ஆளணும்னா, மறுபடியும் அவன் விதைக்கணும்னா, திருப்பியும் கடவுளுடைய ஒரு உகர்ந்த மகனாய் அவன் இருக்கணும்னா அவன் என்ன செய்யணும்? கீழே இறங்கி வரணும். அதே போல் வாட்டர் என்ன செய்யுது? டிக்ரீஸ் ஆகி என்ன செய்யுது? கீழே வருது. வந்து உடனே இவர் என்ன செய்வார் தெரியுமா? முதலாவது எதை அனுப்புவார்? காகத்தை அனுப்புவார். அது வரதும்
போகிறதுமா இருக்குது. சில காக்கா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும். காக்காக்கு என்ன தெரியுமா ரொம்ப பிடிக்கும்? நிறைய பட்டணத்தில் அது வந்து ஒரு மாதிரி கெட்ட ஆவி அப்படின்னு என்ன செய்கிறாங்க, காக்காவை சுவாசிக்கிறாங்க. அது வந்து அதை பார்த்துட்டு பண்ணால் என்ன செய்யாது, அது விளங்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. போன காக்கா திருப்பியும் வரல. ஏன்னா அதுக்கு வந்து போகிற இடம்லாம் பர்த்டே பார்ட்டியாக இருக்குது. ஏன்னா எல்லாம் பிணங்களாக என்ன செய்யுது இருக்குது. காக்காவுக்கு பிணங்கள்னால் என்ன செய்யும், ரொம்ப பிடிக்கும். அங்கே சிங்கம் செத்து கிடக்கு, இங்கே மேன், அங்கே உமன் நிறைய செத்து கிடக்கிறாங்க. அதனால் அது எப்படி இருந்துச்சு, வரதும் போகிறதுமா என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு. இன்றைக்கி சில காரியங்களை கடவுள் நம்மளை விட்டு போக வைப்பார். சில காகங்களை என்ன செய்வார், அதை நினைத்து நம்ம என்ன செய்யக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. அதனால தான் இருக்கிறதே ஆச்சரியம் என்ன தெரியுமா, எலியாவுக்கு ஒரு காக்கா என்ன கொண்டு வந்துச்சு. காக்காவுடைய கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா, உங்ககிட்ட இருந்து பிடிங்கிட்டு போகிறது தான். ஏதாச்சும் கையில் வச்சு தான் இங்கே வந்து என்ன செய்யும், அது நிறைய பேருக்கு அனுபவம் எனக்கு இருக்குது, பிடிங்கிட்டு போயிடும். ஆனால் பிடுங்குற காக்கா என்ன செஞ்சிச்சு, கொடுத்துச்சு. அதனால் இன்றைக்கி சில காரியங்கள் நம்மளை விட்டு போகும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, கலங்கக்கூடாது. கடவுள் ஒரு ஆசீர்வாதத்துக்கு தான் கடவுள் என்ன செஞ்சார், அந்த காகங்களை நம்மளை விட்டு போக வைத்தார். அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னா, புறாவை என்ன செய்கிறாரு, விடுகிறார். போன புறா என்ன செய்யுது, சுற்றி போயிட்டு வானத்தில் வட்டம் விட்டு மறுபடியுமாக என்ன செஞ்சிச்சு, வந்துச்சு. ஏன் அந்த புறா அப்படி பண்ணுச்சுன்னா, புறாவுக்கு அசுத்தமான இடங்கள் என்ன செய்யாது, பிடிக்காது. அதனால தான் நம்ம புறாவை எதுக்கு பரிசுத்த ஆவி கூட என்ன செய்கிறோம், நேசரினுடையதே அது அந்த புறா, ஹோலினஸ் புறா. அது வந்து அசுத்தத்தில் உட்காராது, அதை நேசிக்காது, அது கள்ளம் கபடம் அற்ற ஒரு ஒன்று. எப்படா யாராச்சும் அடிப்பாங்க, லைட் அப்படி மூவ் பண்ணாலே புறா என்ன செஞ்சிடும், பறந்துடும். அந்த மாதிரி ஒரு இருதயம் படைத்தது, சுத்தமானது. அதனால் அது என்ன செய்யலை, இங்கேயும் உட்காரல. உடனே கையை நீட்டி அதை என்ன செஞ்சிடாரு, போன காக்காவை பிடிக்கல, ஆனால் புறாவை என்ன செஞ்சார், அவர் பிடித்து கூட வச்சு மறுபடியுமாக அதை விடுறார். விட்டோன்னா அது ஒரு சுற்றிட்டு இப்போ என்ன கொண்டு வருதுன்னா, ஒலிவு மர இலையை என்ன செஞ்சிச்சு, கொண்டு வந்துச்சு. இதை நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எது கொண்டு வந்துச்சு, ஒலிவு மர இலையை கொண்டு வந்துச்சு. அப்போ என்ன சொல்லுதுன்னா, அது இன்னும் முடிந்து போல ஜீவன் என்ன செய்யுது, வருது. ஒரு ஜீவன் என்ன செய்யுது, வருது. முடிந்து போல ஜீவன், இன்னும் ஒரு புது ஆரம்பம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கணுவா அப்படின்னு ஒரு மெசேஜோடு என்ன செய்யுது, வருது. மறுபடியுமாக அந்த உடுற புறா வந்து போய் செட்டில் ஆகிடுது. இப்போ எல்லாம் என்ன ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இவர் என்ன செய்கிறாரு, இறங்கி அடுத்து வந்தது என்னன்னா, கடவுள் என்ன செய்கிறாரு, புயலுக்கு முன்பதாக நோவாகிட்ட இவர் சொல்கிறார், நீ பேழையை கட்டணும். ஆனால் அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையை எப்படி கட்டணும்னு நோவா கடவுளுக்கு என்ன செய்யலை, சொல்லவே இல்லை. பயங்கரமான டிப்ரெஷனில் இருந்திருப்பார். அப்படி தானே? நோவா எப்படிப்பட்ட நீதிமான் தெரியுமா? அவன் இறங்கின உடனே அவனுக்காக ஒரு கூடாரத்தை அவன் கட்டல, அவனுக்காக ஒரு பிஸ்னஸ் அவன் என்ன செய்யலை, ஏற்படுத்திக்கல. ஆனால் அவன் என்ன செஞ்சான், முதலாக நம்ம வாசித்த வசனம் ஆதியாகமம் 8:20, அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமான சகல மிருகங்களும் சுத்தமான சகல பறவைகளும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தில் தகன பலியாய் அவன் என்ன செஞ்சான், பலியிட்டான். இன்னைக்கு கடவுள் வந்து எப்படி வாழணும்னு அவனுக்கு சொல்லி கொடுக்கல. ஆனால் அவன் இறங்கின உடனே அவன் யோசித்து பார்த்தான். இத்தனை நாட்கள், கிட்டத்தட்ட 1 வருடம் படகுலே அவன் என்ன செய்கிறான், இருக்கிறான். அவர் சொன்னபடியே அவன் செஞ்சான். இந்த 1 வருஷம் அவன் சந்திக்காத பிரச்சனைகள், இன்னல்கள் இருந்திருக்காது இல்லை. ஆனால் இது மத்தியில் கடவுளை அவன் உயர்த்த அவன் என்ன செஞ்சான், தெரிந்து கொண்டான். ஒன்று தெரியும், ஆண்டவர் என்ன ஒரு பெரிய திட்டத்துக்காக என்ன வைச்சிருக்கிறாரு, அதனால் அவரையே நான் உயர்த்துவேன். இன்னைக்கு அதே தேவன், அந்த நோவாவை ஆசீர்வதித்த தேவன் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அவன் அந்த பிரைஸை ஏறெடுத்த உடனே கடவுள் ஒரு ப்ராமிஸை அவனுக்கு தருகிறார். என்னன்னா, இதுக்கு மேலே நான் இந்த ஜலத்தை வைத்து நான் என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை, வானவில் உடன்படிக்கை அதை பண்ணுகிறார். தொடர்ந்து பார்த்தோன்னா, பாவத்துக்காக மக்கள் என்ன செஞ்சாங்க, கட்டளையின்படி மிருகத்தை கொன்று அந்த இரத்தத்தினால என்ன செய்கிறாங்க, பாவம் மன்னிப்பு அதை பார்த்தாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல, ஒரு 2400 வருஷம் கழித்து ஒருத்தர் வருவார்.
அவர் என்ன செய்வார்? எல்லாத்துக்காகவும், எல்லா பாவங்களுக்காகவும் அவர் பலியாவார். உங்களுக்கு தெரியும், 2வது வாட்டி அந்த புறா போனவனை அது கொண்டு வந்தது என்னது? இலை. அது இலை. அது எதை குறிக்குதுன்னா, நோவா இன்னும் உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, ஜீவன் இருக்குன்னு அந்த புறா நினைப்பூட்டியது. அதே போல் நம்முடைய ஜீசஸ் அங்கேருந்து ஒரு 2400 வருஷம் கழித்து அதே யோர்தான் நதியில் அவர் இறங்கும் போது பரிசுத்தாவி புறாவை போல அவர் மேலே இறங்கியது. அந்த தேவனால் எல்லாத்துக்கும் ரட்சிப்பு, எல்லாத்துக்கும் நித்திய ஜீவனை உண்டு பண்ணினது. இன்னைக்கு நீங்களும் நானும் பிலிப்பியர் 3:3 இருக்கிறது போல இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது. இன்னைக்கு நோவா என்ன செஞ்சான்? கடவுள் சொன்னபடி பேழையை கட்டினான். அந்த பேழைக்குள்ளே இருந்தான், அதனால் காப்பாற்றப்பட்டான். இறங்கி கடவுளுக்காக ஒரு பலியை செலுத்தினான். இன்னைக்கு ஜீசஸ்னால நம்மளுக்கு என்ன தெரியுமா? இன்னைக்கு அவர் பலியாகி அவரே இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் பேழை ஆனார். இன்னைக்கு நீங்களும் நானும் அவருக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? மறைந்து இருக்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் வீழாத காரணம், சாகாத காரணம், இந்த ஜல பிரளயம், இந்த உலகத்தின் காரியங்கள், சீற்றங்கள் நம்மளை மேற்கொள்ளாத காரியம் ஜீசஸ் நம்மளுடைய பேழையாய் இருக்கிறபடினால் இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரே, நோவாவை ஆண்டவர் எவ்வளோ அழகா நீங்கள் கூட்டு உங்களுடைய இரக்கத்தை காமிச்சிங்க. ஆண்டவர், இன்னைக்கு நீங்கள் நற்கிரியையை என்னில் தொடங்கினவர் இறுதி மட்டும் எங்களை நடத்தி செல்வீர் ஆண்டவரே அப்படின்னு விசுவாசத்துடனே நீங்களும் நானும் சொல்லும் போது, இன்னைக்கு என்னுடைய பேழையாய் நீர் இருக்கிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே அப்படி நீங்களும் நானும் சொல்லும் போது கடவுள் ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அது காலைதோறும் புதியவைகளாக இருக்குது. எவ்வளோ காரியங்களை அவன் பெற்றுக்கொண்டானோ கடவுள் அவனோடு பேசினார், அவனுடைய தேவைகளை சந்தித்தார். நீதிமான் காலை தள்ளாட விட்டார், சீசன்ஸை கடக்க வச்சார். ஏன்னா அவருடைய திட்டம் இருந்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த சீற்றத்தில், இந்த காரியத்தில் நம்ம மூழ்காமல் இருக்கிறது ஏன் தெரியுமா? அவருடைய திட்டம் நோவாவை போல் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குது. இந்த விசுவாசத்தை ஓட்டத்தில் விசுவாசத்துடனே நம்ம என்ன செய்வோம்? ஓட கடவும். எந்த ஜல பிரளயமோ எந்த சீற்றமோ நம்மளை என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. நம்ம நற்கிரியை தொடங்கினவர் இறுதி வரைக்கும் வரியந்த முன்னில் என்ன செய்வார்? நடத்தி செல்வார். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட எல்லாத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நோவாவை எப்படி தள்ளாட விடாமல் கர்த்தாவை நீங்கள் தாங்கி நடத்தினீரோ, உம்முடைய இரக்கத்தை பாராட்டி அனுதினமும் புது கிருபைகளை தந்து ஆண்டவர், இந்த உலகமே கர்த்தாவை நிர்மூலமாகி போனது. ஆனால் உம்முடைய வார்த்தையை நம்பின நோவா காப்பாற்றப்பட்டான், உம்முடைய சித்தத்தை செய்தான், அவனுடைய தேவைகள் சந்திக்கப்பட்ட. அதே போல எங்களுடைய பேழையாய் நீர் இருக்கிறபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பிரயாணம் செய்ய கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்க, கிருபைகளை தாங்க. எந்த காரியங்களை மேற்கொள்ளாமல் நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை பரப்ப லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.